பறவைங்களோட கிராமத்துல கடந்த சில நாட்களா வானிலை சுத்தமா சரியில்லை. இடைவிடாம தொடர்ந்து அந்த ஊர்ல மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் பல மாசம் கஷ்டப்பட்டு வயல்ல விளைய வச்ச தானியத்தை எல்லாத்தையுமே அவங்க வீட்டுல பத்திரமா வச்சிருந்தாங்க. ஆனா அதிகமா மழை பெஞ்சதுனால மழை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வந்து வீட்டுல எடுத்து வச்ச தானியம் எல்லாம் நனைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனையை விட்டு எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக அந்த ஊரோட தலைவியான மகிக்கழகு அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த லூசி, டுனி, சோட்டு, சிச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க. பறவைங்களா, நிலைமைய பார்த்தா ரொம்பவே மோசமா இருக்கு. ஒரு வாரத்துல இருந்து விடாம பேஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த மழைனால 6 மாசமா நான் சேர்த்து வச்ச தானியங்க எல்லாமே மழை தண்ணியில நனைஞ்சு போய் 6 மாசம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலனே இல்லாம போயிடுச்சு. சோட்டு கிளி கவலையா, ஆமா மகி, என்னோட நிலைமையும் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப மோசமா இருக்கு. நேத்து நைட்டு வந்த மழையால, ஓட்டுல இருந்து வந்த தண்ணியால வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருந்த தானியம் எல்லாமே நனைஞ்சு போய் பாழாயிடுச்சு. என் பையனுக்கு சமைச்சு போட எதுவுமே இல்ல. இதுக்கு ஏதாவது ஒரு வழி யோசிக்கணும். லூசி கொஞ்சம் கோவமா, சோட்டு, நம்ம வீடு மண்ணால கட்டின வீடு. இந்த மழைக்கு இந்த வீடெல்லாம் தாங்குமா? இதுக்கு ஏதாவது ஒரு யோசனை தான் பார்க்கணும். தானியத்தை பத்திரப்படுத்தி எடுத்து வைக்க நம்ம வீடு சரியான இடம் கிடையாது. அதுக்கு சிச்சு, இந்த தானியத்தை எல்லாம் வீட்லயும் பத்திரமா எடுத்து வைக்க முடியாது. சரி, குடோன்ல எடுத்து வைக்கலான்னு பார்த்தா அங்கேயும் எலி தொல்லை, அது இதுன்னு நிறைய பிரச்சனை. அப்ப இதுக்கு என்னதான் வழி? துணி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, பறவைங்களா, நீங்க எல்லாரும் தனித்தனியா யோசிச்சா எந்த முடிவும் கிடைக்காது. நம்ம எல்லாரும் ஒத்துமையா யோசிச்சா கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சே கிடைக்கும். நம்ம எதுக்காக ஒரு பெரிய சிமெண்ட் குடோனை கட்டக்கூடாது? மகிக்கழுகு ஆச்சரியமா, சிமெண்ட் குடோனா? நம்ம ஊர்ல யாருக்கு சிமெண்ட் குடோனு கட்ட தெரியும்? நம்மளுக்கு தான் அந்த மாதிரி வேலை தெரியாதே. ஐயோ மகி, நம்மளுக்கு தெரியலன்னா என்ன? இப்போ பக்கத்து சிட்டில நிறைய பறவைங்க காங்கிரீட் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அவங்க கிட்ட போய் நம்ம குடோனை கட்டி கொடுக்க சொல்லலாம். யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல குடோன் வேணும்னு முடிவு பண்ணி அந்தந்த இடத்துல கட்டிக்கலாம். அப்போ எந்த மாதிரி புயல் காத்து மழை அடிச்சாலும் சரி, எவ்வளோ பெரிய எலி பெருச்செலி வந்தாலும் சரி, நம்ம தானியத்தை யாருமே எதுவும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு. சிச்சு உற்சாகமா, துணி சொன்னது ரொம்ப நல்ல ஐடியா. நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம தானியங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது. நான் எனக்காக ஒரு நல்ல குடோனை கட்டி கொடுக்க சொல்லி காசு கொடுக்குறேன். எனக்கு ஒரு நல்ல குடோனை கட்டி கொடுங்க. துணி, உன்னோட இது ரொம்ப நல்ல ஐடியா. நம்ம தானியங்கள்லாம் நாசமா போறதுக்கு இந்த மாதிரி குடோன்ல சேஃப்டியா இருந்தா எல்லாருக்கும் நல்லதானே? அப்படி பறவைங்க எல்லாரும் துணியோட யோசனைய ஏத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சிட்டியில இருந்து சில வேலையாட்கள் அவங்க ஊருக்கு வர சொல்லி சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து செங்கல், சிமெண்ட் இப்படி எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டாங்க. ஊருக்கு மத்தியில கொஞ்சம் பலமான ஒரு கொடோனை கட்டினாங்க. அந்த கொடோன் பாக்குறதுக்கு கொஞ்சம் உயரத்துல மழை தண்ணி அந்த வீட்டுக்குள்ள வராத அளவுக்கு தான் இருந்துச்சு. மகிக்கழுகு அந்த கொடோனை பார்த்து ரொம்ப சந்தோஷமா, வாவ், உண்மையிலேயே இந்த குடோன் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல முதல் சிமெண்ட் குடோன் இது. இப்போ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. எல்லாரும் அவங்கவுங்க குடோன்ல போய் அவங்கவுங்க தானியத்தை பத்திரமா எடுத்து வச்சுக்குங்க. லூசி அரிசி மூட்டைங்களை கொண்டு வந்து, ஆஹா, என்னோட தானியத்தை இந்த குடோன்ல பத்திரமா எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் 6 மாசம் வரைக்கும் என் பசங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சிச்சு சிரிச்சுக்கிட்டே, நான் கூட என்னோட வீட்டுல இருந்த தானியத்தை எல்லாம் கொண்டு வந்து இந்த குடோன்ல பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் தானியத்தை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. துணி, சோட்டும் மத்த பறவைங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல அவங்க எடுத்து வச்சிருந்த அரிசி தானியங்களை எல்லாத்தையுமே கொண்டு வந்து அந்த கொடோன்ல வச்சுட்டாங்க. அப்பாடா, இனிமே நம்ம கஷ்டப்பட்டு காப்பாத்துற தானியத்துக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா சில நாட்களுக்கு அப்புறமா அவங்க எதிர்பாராத விதமா திடீர்னு அந்த ஊர்ல இது வரைக்கும் அவங்க யாருமே பார்த்தே இருக்காத அளவுக்கு மேகமூட்டம் பயங்கரமா இருந்துச்சு. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. பயங்கரமான புயல் காத்தோட சேர்ந்து ஆகாயத்துல இடி மின்னல் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இத பார்த்து அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ சோட்டுவோட வீட்டுல சோட்டு கிளியும் பன்னு கிளியும், ஐயோ பன்னு, மழை எப்படி விடாம பேஞ்சுக்கிட்டு இருக்கு?
நல்ல வேளை தானியத்தை நம்ம கொண்டு போய் குடோன்ல வச்சிட்டோம். இல்லனா அந்த தானியம் எல்லாம் இந்த மழை தண்ணியில நனைஞ்சு போய் நம்ம ரொம்பவே நஷ்டத்தை அனுபவிச்சிருக்கணும். பன்னு ஜன்னல் வழியா வெளியில பார்த்து, ஆமாமா, நம்ம வீடு ஒழுகிக்கிட்டு இருந்தாலும் நம்ம தானியத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அது பத்திரமா குடோன்ல 10 வருஷத்துக்கு இருக்கும். அப்படி அன்னைக்கு ராத்திரி முழுக்க பறவைங்க எல்லாருமே தண்ணியோட இருக்கிற அவங்க வீட்டுக்குள்ள தூங்காம அப்படியேதான் இருந்தாங்க. சரியா விடிய காலையில ஒரு 4 மணி இருக்கும். டமால் டிமில்னு ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு ஊர்ல இருக்கிற அத்தனை பறவைங்களும் கூட என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா அவன் மனசுக்குள்ள, ஐயோ, என்ன சத்தம் இது? பெரிய பாம்பு போட்ட மாதிரி. காலையில 6 மணி இருக்கும். மழை கொஞ்சமா விட்டுருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து பறவைங்க எல்லாருமே வெளியில வந்தாங்க. அப்படி வந்தவங்களுக்கு அங்க ஒரு ஆச்சரியமான காட்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க எல்லாரும் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற அரிசி மூட்டை எல்லாத்தையுமே எந்த குடோன்ல எடுத்து வச்சிருந்தாங்களோ அந்த குடோன் இப்போ இடிஞ்சு விழுந்து தரமட்டமா ஆயிருந்துச்சு. இடி விழுந்துச்சோ இல்ல சிமெண்ட் கலந்தவங்க சரியா கலக்காம பில்டிங்க சரியா கட்டாம விட்டு மழை தண்ணியில ஊறி அது இப்படி விழுந்து போச்சு யாருக்கும் தெரியல. ஆனா ஆக மொத்தத்துல இத்தனை நாட்களா அவங்க பட்ட கஷ்டம், அவங்க சேர்த்து வச்ச பணம் தானியம் எல்லாமே வீணா போச்சு. இது அவங்க வாழ்க்கையில பெரிய இடி மாதிரி வந்து விழுந்துச்சு. ஐயோ கடவுளே, என்னப்பா எங்க நிலைமை? எங்களோட ஆசையெல்லாம் வீணா போயிடுச்சு. கஷ்டப்பட்டு காசு கொடுத்து கட்டின இந்த குடோன்னு இப்போ இடிஞ்சு விழுந்து தண்ணியோட தானியங்க கலந்து போச்சு. அப்போ சியோட்டு கிளி நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுதா. ஐயோ கடவுளே, என்னோட தானியம் எல்லாம் தண்ணியில விட்ட மாதிரி போயிடுச்சே. என் பசங்களுக்காக நான் ஒன்னொன்னா பார்த்து சேர்த்து வச்சேன். இப்ப எல்லாமே மண்ணோட மண்ணா கலந்து போச்சு. என்னப்பா பண்றது? அப்போ சிச்சு காக்காவும் அழுதுகிட்டே, ஐயோ கடவுளே, இத்தனை நாளா நான் சேர்த்து வச்ச தானியம் மொத்தமும் கொண்டு வந்து எல்லாத்தையும் இந்த குடோன்ல பத்திரமா இருக்கட்டும்னு எடுத்து வச்சேன். ஆனா இப்போ எல்லாமே நாசமா போச்சு. இன்னும் நான் உயிரோட இருக்க மாட்டேன். துணி, இந்த சிமெண்ட் குடோனோட ஐடியா உன்னோட இதுதானே? உன்னோட பேச்சை கேட்டு தானே நாங்க எங்களோட தானியத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த குடோன்ல வச்சோம். ஆனா ஒரே நாள்ல ராத்திரி எங்க தானியங்க நாசமா போச்சு. இப்ப நாங்க என்னதான் பண்றது? துணி கண்ணுல கண்ணீரோட எல்லாரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ஐயோ மகி, நம்மளோட தானியங்க பத்திரமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த ஐடியாவை சொன்னேன். ஆனா சிட்டில இருந்து வந்த பறவைங்க கலப்படம் கட்டடத்தை கட்டினதுனால தான் இந்த கொற்ற மழைக்கு இந்த பில்டிங் தாங்க முடியாம இடிஞ்சு விழுந்துருச்சு. தயவு செஞ்சு இதனால என்ன நீங்க தப்பா நினைக்காதீங்க. பறவைங்க எல்லாரும் அழுதுகிட்டே ரொம்ப நேரம் இடிஞ்சு விழுந்திருந்த அந்த குடோன் கிட்டேயே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு எல்லார் வீட்லயும் கூட சோகமும் கவலையும் மட்டும்தான். யார் வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு அமைதியா தான் இருந்துச்சு. எல்லாரும் எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. இப்ப வீட்டுல சமைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்ல. இப்படி இருக்கும்போது துணிக்குருவியோட வீட்டுல ராத்திரி 8 மணிக்கு புஜ்ஜி குருவியும் பன்னுக்கிளியும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி ஒரு மூலையில போய் நின்னு அவ செஞ்சதை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. அம்மா அழுவாதீங்கம்மா, நடந்தது என்னவோ நடந்து போச்சு. இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லம்மா. எதுவுமே சாப்பிடாம உங்க மூஞ்செல்லாம் எப்படி வாடி போயிருக்கு பாருங்க. துணி அழுதுகிட்டே, புஜ்ஜி, எப்படி புஜ்ஜி என்ன சாப்பிட சொல்ற? இந்த ஊருக்குள்ள இருக்கிற பறவைங்க எல்லாரும் இன்னைக்கு பசியில இருக்கிறாங்கன்னா அதுக்கு நான் தானே காரணம். அது மட்டும் இல்ல புஜ்ஜி, வீட்டுல சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தானியங்க எதுவுமே இல்ல. அப்போ புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே ஒரு பெரிய பைய இழுத்துக்கிட்டே வந்தா. அம்மா, யாருமா சொன்னது நம்ம வீட்டுல தானியங்க இல்லன்னு? இங்க பாருங்க. துணி ஆச்சரியமா அந்த பைய பார்த்து, என்ன புஜ்ஜி இதெல்லாம்? நம்ம தானியங்களை குடோன்ல தானே வச்சோம். அப்படி இருக்கும்போது இவ்வளவு தானியங்க எப்படி வந்துச்சு? ஆமாமா, நம்ம குடோன்ல தான் வச்சோம். ஆனா குடோன்ல நம்ம இடத்துல தானியங்க அதிகமாச்சுன்னு 4 மூட்டை தானியங்களை கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அதை வித்தரலான்னு நினைச்சேன். ஆனா நம்ம அதிர்ஷ்டம் நல்லா இருக்குமா, அதனாலதான் இந்த 4 மூட்டையாவது நம்மளுக்கு மிச்சமா போச்சு. இல்லனா இன்னைக்கு நம்மளும் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு இருக்கணும். அப்போ பன்னுக்கிளி சந்தோஷமா, வாவ் புஜ்ஜி, உண்மையிலேயே நீ கிரேட். உன்னால தானே இன்னைக்கு தானியங்க எல்லாமே சேஃப்டியா இருக்கு புஜ்ஜி. எங்க வீட்ல ஒரு தானியம் கூட இல்ல. நானும் எங்க அம்மா பசியில செத்துக்கிட்டு இருக்கோம். துணி கொஞ்ச நேரம் அந்த அரிசி மூட்டை எல்லாத்தையுமே பார்த்து
ஆழமா யோசிச்சு, புஜ்ஜி, நம்ம இந்த தானியத்தை சிட்டிக்கு கொண்டு போய் விக்கணும்னு நினைச்சோம்ல, இப்போ இந்த தானியம் நம்ம ஊரு பறவைங்களுக்கு ரொம்ப முக்கியம். அம்மா, நான் கூட அத பத்தி தான் யோசிக்கிறேன். நம்ம இந்த தானியத்தை கொண்டு போய் நம்ம ஊரு பறவைங்களுக்கு பங்கு போட்டு இலவசமா கொடுத்துட்டு வரலாமா? அப்போ துணி தலைய அசைச்சு, இல்ல புஜ்ஜி, நான் இந்த தானியத்தை இலவசமா யாருக்கும் பங்கு போட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்மளும் ஏழைங்க தானே. இந்த ஊர்ல இருக்கிற பறவைங்க ஏழைங்க கிடையாது. அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, தானியங்க மட்டும்தான் இல்ல. அதனாலதான் இப்ப எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியா ஆண்டி அது? நம்ம நாளைக்கு சிட்டிக்கு போய் இந்த தானியத்தை விக்கிறதுக்கு பதிலா இந்த அரிசிலேயே வீட்ல இருக்கிற காய்கறி போட்டு வெளிய நைட்டு டைம்ல ஒரு சின்னதா சமையல் செஞ்சு ஹோட்டலா வச்சு நம்ம சாப்பாட்டை வித்தா பசில இருக்கிற பறவைங்களோட பசியும் தீந்துரும், நம்மளோட கஷ்டமும் குறைஞ்சிரும். இந்த மாதிரி செஞ்சா சிட்டிக்கு போய் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்ன்ற அவசியமே நம்மளுக்கு இருக்காதே. நம்ம கையிலயும் 4 காசு நிக்கும் இல்லையா? எப்படி இருக்கு என்னோட ஐடியா? வனக்கிளி கை தட்டி, வாவ் ஆண்டி, உங்களோட யோசனை உண்மையிலேயே ரொம்ப கிரேட் ஆண்டி. நீங்க பட்டணத்துக்கு போய் அரிசி கொண்டு போய் விக்கிறதுக்கு இதே ஊர்ல சமையல் செஞ்சு வியாபாரம் பண்ணீங்கன்னா நம்ம ஊர்ல பசியில இருக்கிற பறவைங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். உங்களுக்கும் 4 காசு கிடைக்கும். உங்க ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு ஆண்டி. சரி அம்மா, நான் இப்பவே போய் அந்த அரிசி எல்லாம் கழுவுறேன். நீங்க வீட்ல இருக்கிற காய்கறில சமைச்சிருங்க. வனக்கிளி வெளியில போய் 4 கம்பத்தை நட்டு ஒரு கவரால பந்தல ஏற்பாடு பண்ணான். அதுக்கு கீழே எல்லாரும் வந்தா உட்கார்ற மாதிரி பெஞ்ச் எல்லாத்தையும் போட்டு வச்சான். ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும். அப்போ துணிக்குருவி வீட்டுக்குள்ள சுட சுட சாப்பாடும் பருப்பும் வேக வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த மணத்துக்கு ஏற்கனவே பசியோடு இருக்கிற பறவைங்க எல்லாருமே யார் சமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்து வெளியில வந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே கூட அந்த வாசத்துக்கு பசி அதிகமாச்சு. அப்பா, என்ன அந்த வாசம்? யாரோ சுட சுட சாப்பாடும் சாம்பாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வாசத்துக்கு வயிற்றுக்குள்ள பசி எடுக்குது. அப்போ சிச்சு காக்கா வெளியில வந்து, சோட்டு, எனக்கும் அந்த வாசம் வருது. துணி வீட்டாண்டதான் இந்த சமையல் வாசமே வருது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி துணிதான் ஏதோ சமைக்கிறா. மகிக்கழுகும் மற்ற பறவைகளும் அந்த வாசம் எங்கிருந்து வருது அப்படின்னு தேடிக்கிட்டு நேரா துணியோட வீட்டுக்கு வந்தாங்க. அங்க துணி, புஜ்ஜி, பன்னு எல்லாரும் சேர்ந்து குண்டால சுட சுட சாப்பாடு பருப்பு எல்லாத்தையும் வேக வச்சு வச்சிருக்கிறத பார்த்து கண்ணுல கண்ணீரோட இருந்த பறவைங்க எல்லாரும் இப்போ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. துணி, உனக்கு இவ்வளோ தானியங்க எங்க இருந்து கிடைச்சது? எப்படி நீ ஹோட்டல ஆரம்பிச்ச? அதை கேட்டு துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, ஆமா மகி, புஜ்ஜி அவளோட புத்திசாலித்தனத்தால இந்த தானியத்தை வீட்லயே வச்சிருந்தா. லூசி, இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல உங்களுக்காக சமைச்சு கொடுக்கணும்னு இந்த ஹோட்டலை ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி உங்க கையில காசு இருக்குல்ல, வந்து சாப்பிட்டுட்டு காசை கொடுத்துட்டு போங்க. சோட்டு உடனே போய் அந்த பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு, நீ கடவுள் துணி, கையில காசு இருந்தாலும் நான் என்ன சாப்பிடுறதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். துணி, குளிருக்கு நீ கொடுக்குற இந்த சாப்பாடு அமிர்த மாதிரி இருக்கு. புஜ்ஜி, முதல்ல எனக்கு ஒரு பிளேட் சாதமும் சாம்பாரும் கொடுமா. துணி, இன்னைக்கு நைட்டு செத்து போயிடலான்னு யோசிச்சேன். இருந்தாலும் நீ தானியத்தை வீட்டிலே வச்சு நல்ல வேலை செஞ்ச துணி. அதே மாதிரி 4 பைசா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற உன்னோட யோசனை கூட சூப்பரா இருக்கு. துணி, எங்களை மன்னிச்சிடுமா. எங்களுக்காக நீ நைட்ல கஷ்டப்பட்டு சமைக்கிற. நாங்க தான் புரிஞ்சுக்காம உன்னை தப்பா பேசிட்டோம். அப்படி அன்னைக்கு ராத்திரி நேரம் கொட்டுற மழையில பறவைங்க எல்லாருமே துணி போட்டு அந்த சாப்பாடை வயிறார சாப்பிட்டு மனசார துணிய வாழ்த்துனாங்க. துணி கேட்ட மாதிரி அவளுக்கு பணத்தையும் கொடுத்தாங்க. அப்படி புஜ்ஜியோட சின்ன யோசனையும் துணியோட உழைப்பும் சேர்ந்து அன்னைக்கு ராத்திரி பறவைங்களோட பசியை மட்டும் போக்கல, அவங்களுக்கு அது ஒரு புதுவிதமான சந்தோஷத்தையுமே கொடுத்துச்சு. அப்படி துணிக்குருவி ராத்திரி நேரம் அந்த சாப்பாடு கடையை நடத்திக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களுக்கும் வயிறார சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா, கை நிறைய பணமும் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. நைட் ஷிஃப்ட் கஷ்டங்கள். பறவைங்களோட கிராமத்துல அழகான சாயந்தர நேரம் அது. அந்த ஊர்ல இருக்கிற புஜ்ஜி குருவி, பன்னு கிளி, சின்ன காக்கா 3 பேருமே இப்போ சிட்டில சாஃப்ட்வேர் வேலையில இருந்தாங்க. அவங்க ஊருக்கு வந்தே பல மாசங்களாச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் அவங்க அம்மாக்களான சிச்சு காக்கா, துணிக்குருவி, சோட்டு கிளி 3 பேருமே ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு பிள்ளைங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க.
பாத்தியா சோட்டு, நம்ம பசங்க சிட்டிக்கு போய் சாஃப்ட்வேர் வேலைக்கு சேர்ந்த உடனே நம்மள சுத்தமா மறந்துட்டாங்க. பண்டிகைக்கு வருவாங்கன்னு பார்த்தா வரல. சரி, அம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு ஒரு ஃபோன் கூட பண்றது இல்ல. அவங்க ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. எனக்கு என்னவோ எப்ப என் பொண்ண பாப்பேன்னு ஆசையா இருக்குது. அப்போ சோட்டு கிளியும் ரொம்ப கவலையா, ஆமா துணி, என் பையன் பண்ணு கூட அப்படிதான். நான் அவனுக்கு கஷ்டப்பட்டு ஃபோன் பண்ணாலும், அம்மா நான் பிஸியா இருக்கேன், ஃபோன் பண்ணாதீங்க, அப்புறமா பண்றேன்னு கட் பண்றான். நம்ம வாய கட்டி வயித்த கட்டி கஷ்டப்பட்டு படிக்க வச்சா அவங்க கம்ப்யூட்டர் வேலைக்கே சரியாயிட்டாங்க. நம்ம எப்படி இருக்கோம்னு கூட கேக்குறது இல்ல. அப்போ சிச்சு காக்கா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, என்னோட அன்பு புள்ள சின்னு அங்க என்ன சாப்பிடுறானோ என்னவோ, இங்க இருக்கும்போது என் அம்மா எனக்கு அது வேணும் இது வேணும்னு நான் பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த சிட்டிக்கு போய் இப்போ பீஸா பர்கர் அது இதுன்னு தின்னு அவன் உடம்ப எவ்வளவு கெடுத்து வச்சிருக்கானோ பயமா இருக்குது. அந்த நேரத்துலதான் சிட்டில ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற புஜ்ஜி, பன்னு, சின்னு 3 பேருமே அவங்கவங்க லேப்டாப்க்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரொம்ப பிஸியா வேலைய பாத்துட்டு இருந்தாங்க. அப்பா பன்னு, இந்த வர்க் பிரஷர்னால எங்க அம்மாவுக்கு நான் ஃபோன் கூட பண்ணல. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி 1 வாரம் ஆயிடுச்சு. பாவம் எங்க அம்மா நான் ஃபோன் பண்ணலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நானா இங்க சமையல், இந்த டிராபிக், இந்த வர்க் டென்ஷன்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆமா புஜ்ஜி, முந்தானேத்து எங்க அம்மா ஃபோன் பண்ணப்ப கூட நான் போனை கட் பண்ணிட்டேன். பாவம் எங்க அம்மா எவ்வளவு அழுந்துகிட்டு இருந்தாங்களோ என்னவோ. இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வர்க் டென்ஷனை தூரமாக்கிட்டு ஊருக்கு போய் அம்மா கை சமையல சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. பன்னு கிளி ரொம்ப உற்சாகமா, டேய், எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கு. நம்ம எப்படியும் சாஃப்ட்வேர் வேலை தானே செய்யறோம். நம்ம வேலைக்கு இன்டர்நெட் இருந்தா போதும் இல்ல, எங்க இருந்து வேணாலும் நம்ம வேலை செய்யலாம். நம்ம மேனேஜருக்கு போன் பண்ணி கேட்கலாம், கொஞ்ச நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை கொடுங்க அப்படின்னு. ஒருவேளை அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அம்மா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி ஊருக்கு போய் அங்க இருந்து வேலை செஞ்சு அவங்க கூடயே இருக்கலாம். அப்போ புஜ்ஜி சந்தோஷமா, வாவ் பன்னு, எவ்வளவு சூப்பரான ஐடியா கொடுத்தடா. நம்மளுக்கு இன்டர்நெட்டுக்கு நம்ம ஊர்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. நான் இப்பவே மேனேஜருக்கு மெயில் பண்றேன். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டா உடனே எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அப்படி அவங்க 3 பேரும் அவங்க மேனேஜருக்கு கால் பண்ணி ஊருக்கு போறதுக்கு பெர்மிஷனை கேட்டாங்க. பெர்மிஷன் கிடைச்ச உடனே அடுத்த நாள் காலையிலேயே அவங்க 3 பேரும் லக்கேஜை எடுத்துக்கிட்டு அவங்க ஊருக்கு போய் சேர்ந்தாங்க. பிள்ளைங்களை பார்த்த உடனே அம்மாக்கள் எல்லாரும் கட்டிப்பிடிச்சு சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு அவங்க 3 பேரு வீட்டுலயும் ஏதோ பண்டிகை மாதிரி கோலாகலமா இருந்துச்சு. பசங்களுக்கு பிடிச்சதையெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அன்னைக்கு ராத்திரியும் ஆச்சு. டொனி படுக்கிறதுக்காக ரூம்ல படுக்கை எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்பதான் புஜ்ஜி ரூமுக்கு வந்தா. ஆனா புஜ்ஜி தூங்கல. அதுக்கு பதிலா லேப்டாப்பை எடுத்து அவ பெட்ல அவ உக்காந்துக்கிட்டு இருந்தா. என்னடி புஜ்ஜி, நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. சீக்கிரமா வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கு. நீ என்ன பண்ற? ஏதாவது புது படத்தை பாத்துக்கிட்டு இருக்கியா? புஜ்ஜி லேப்டாப்ப ஆன் பண்ணி, ஃபிலிம் இல்லம்மா, என்னோட ஆபீஸ் வேலை இப்பதான் நான் ஆரம்பிக்கிறேன். துணிக்கு ஒண்ணுமே புரியல. வர்க்க பகல்ல தானே செய்வாங்க, நைட்ல எல்லாரும் நிம்மதியா படுத்து தூங்குவாங்க. யாரு வேலை செய்வா? புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, அம்மா நான் படத்தை பார்க்கலமா, நான் இப்பதான் என்னோட வேலைய ஆரம்பிக்க போறேன். நான் செய்யறது சாஃப்ட்வேர் வேலை. அது மட்டும் இல்ல, அமெரிக்கன் கம்பெனி கூட தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அமெரிக்கால இப்போ பகல் நேரம், காலையில 6 மணி வரைக்கும் நான் உட்காந்து வேலை செய்யணும். நீ சாப்பிட்டு படுத்துக்கமா, உனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எனக்கு வேலை இருக்கு. அத கேட்டு துணிக்குருவி ஷாக் ஆயிட்டா. என்னது, நைட்டு முழுக்க வேலை செய்ய போறியா? ஐயோ, உன் கண்ணெல்லாம் என்ன ஆவறதுமா? ஆமா, பகல் முழுக்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்? சரி, நான் சாப்பிட்டு படுக்கிறேன், நீ வேலை செய். துணி லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துட்டா. புஜ்ஜி மட்டும் கீபோர்ட்ல டக் 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 டக்னு தட்டிக்கிட்டு வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்கிற சத்தம். அடிக்கடி மீட்டிங்னால புஜ்ஜி இங்கிலீஷ்ல பேசுற அந்த சத்தத்தினால பாவம் துணியால சரியா தூங்கவே முடியல. அன்னைக்கு ராத்திரி அவளுக்கு சரியா தூக்கமும் வரல. சிச்சு காக்காவோட வீட்டுலயும் இதே நிலைமைதான், சோட்டுக்கிளியோட வீட்டுலயும் இதே நிலைமைதான். அப்படி அன்னைக்கு ராத்திரியும் முடிஞ்சு போச்சு. காலையில ஒரு 8 மணி இருக்கும். துணி எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சிட்டு பெட்ரூம்க்கு வந்து பார்த்தா பாவம் புஜ்ஜி இன்னும் லேப்டாப் முன்னாடி உக்காந்துக்கிட்டு அவ ஒர்க்க அவ ரொம்ப பிஸியா தான் செஞ்சுக்கிட்டே இருந்தா.
என்னடி புஜ்ஜி நைட்டு முழுக்க அந்த பெட்டி முன்னாடியே உக்காந்துருக்க, உனக்கு தூக்கம் வரலையா? காலையில 9 மணி ஆயிடுச்சு, எப்பமா தூங்க போற நீ? அப்போ புஜ்ஜி குருவி கண்ணை கசக்கிக்கிட்டு, அம்மா முடிஞ்சு போச்சுமா, இப்போ லாக் அவுட் ஆகிக்கிட்டு இருக்கேன். அம்மா எனக்கு தலை ரொம்ப வலி எடுக்குது, ஸ்ட்ராங்கா காஃபி ஒன்னு போட்டு கொண்டு வரீங்களா? அத குடிச்சிட்டு நான் படுத்துக்கிறேன். சரிம்மா, இதோ இப்ப போட்டு கொண்டு வரேன். துணி சூடா போய் காஃபி கொண்டு வந்து கொடுத்தான். புஜ்ஜியும் அந்த காஃபியை குடிச்சிட்டு படுத்தான். அப்பா அம்மா, காஃபி ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா. சரி, அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்க கிளம்புங்க. மத்தியானம் 1-2 மணி வரைக்கும் என்ன எழுப்பாதீங்க. நான் அது வரைக்கும் நல்லா படுத்து தூங்கிட்டு நானே எந்திரிச்சிட்டு வரேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ துணி ஆச்சரியமா, என்னடி மத்தியானம் 2 மணி வரைக்கும் தூங்குவியா? அது வரைக்கும் குளிக்காம சாப்பிடாம அப்படியே தூங்குவியா? என்னடி நீ? அப்போ புஜ்ஜி குருவி தூக்க கலக்கத்துல, அது எல்லாமே நான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா, அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. குட் நைட். இவ என்ன காலையில 9 மணிக்கு குட் நைட் சொல்லிட்டு படுத்துக்கிட்டா? என்ன நைட் ஷிஃப்டோ என்னவோ, எனக்கு எதுவுமே புரியல. சோட்டுக்கிளியோட வீட்ல நிலைமை வேற மாதிரியே இருந்துச்சு. மதியம் 2 மணி இருக்கும். அப்பதான் பன்னு எழுந்திருச்சு நேரா கிச்சனுக்கு போனா. அப்போ கிச்சன்ல சோட்டுக்கிளி அப்பதான் சாப்பிடலான்னு தட்டுல சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ அத பார்த்து பன்னு, குட் மார்னிங் அம்மா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. டைம் எவ்வளவு ஆச்சு? எனக்கு சுட சுட 2 மசால் தோசையை சுட்டு கொடுக்கறீங்களா? அப்போ சோட்டுக்கிளி ரொம்பவும் ஆச்சரியமா, குட் மார்னிங்கா? மத்தியானம் 2 மணிக்கு யாராவது குட் மார்னிங் சொல்லுவாங்களா? சுட சுட மசால் தோசை கேக்குற, மத்தியானம் மசால் தோசையை யாராவது சாப்பிடுவாங்களா? நான் பருப்பு சாதம் பொரியல் செஞ்சிருக்கேன், போய் குளிச்சிட்டு வா. அப்போ பன்னு கிளி கோவமா, அப்பா அம்மா, எந்திரிச்ச உடனே எனக்கெல்லாம் குளிக்க முடியாது. நான் சிட்டில எப்பவுமே மத்தியானம் 2 மணிக்கு தான் எந்திரிப்பேன். எந்திரிச்ச உடனே கீழே இருக்கிற ஹோட்டலுக்கு போய் சுட சுட மசால் தோசாவை வாங்கி சாப்பிடுவேன். இப்ப தோசைய செஞ்சு தரீங்களா இல்லையா? அப்போ சோட்டுக்கிளி கோவமா, டேய், நீ கேட்ட உடனே சுட சுட செஞ்சு கொடுக்கறதுக்கு இது என்ன சிட்டில இருக்கிற ஹோட்டலா? இது கிராமம்டா. இந்த கிராமத்துல டிஃபன் ஐட்டமா காலையில தான் கிடைக்கும். அது கூட நான் செஞ்சு காலையிலேயே சாப்பிட்டுட்டேன். இங்க சாப்பாடு தான் சாப்பிடணும். உனக்கு சாப்பாடு வேணும்னா குளிச்சிட்டு வந்து சாப்பிடு. அப்போ பன்னு கிளி ரொம்ப கவலையா, நான் எதுக்காக இந்த கிராமத்துக்கு வந்தேனோ, சிட்டிலேயே ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிக்கிட்டு சுட சுட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, எனக்கு அந்த சாப்பாடையே கொடு. இன்னொரு பக்கம் ராத்திரி 7 மணி இருக்கும். சிச்சு காக்கா அவனுடைய பிள்ளையான சின்ன காக்கா கிட்ட பேசுறதுக்காக அவனை எழுப்பலாம் அப்படின்னு வந்து பார்த்தா, சின்ன காக்கா இன்னும் அவன் ரூம்ல படுத்துக்கிட்டு நல்லாதான் தூங்கிக்கிட்டு இருந்தான். வேற வழி இல்லாம சிச்சு காக்கா சின்னவ தட்டி எழுப்புனா. அப்பா சின்னு, எந்திரா, எப்ப வந்து பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்க. என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற. பறவைங்க எல்லாம் கூண்டுக்குள்ள வந்து சேர்ற நேரம் ஆயிடுச்சு. எனக்கு உங்ககிட்ட பேசணும். கொஞ்ச நேரம் எந்திரிடா. அப்போ சின்ன காக்கா முழிச்சுக்கிட்டு ரொம்ப கோவமா, ஐயோ மம்மி, எதுக்காக இப்படி உயிரை வாங்குறீங்க? நானு காலையில 8 மணிக்கு படுத்தா நைட்டு 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறது. அப்படி நிறைய நேரம் தூங்குன மட்டும்தான் மைண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எந்திரிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட உட்காந்து பேசுறேன். இப்ப கிளம்புங்க. சிச்சு காக்கா கவலையா, என்னவோ இந்த பைத்தியக்கார வேலை. என் பையன் என் கண்ணு முன்னாடியே இருந்தாலும் அவங்கிட்ட என்னால நிம்மதியா பேச முடியல. சரி சரி, படுத்துக்கோ. ராத்திரி 8 மணிக்கு பசங்க எல்லாரும் எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி மறுபடியும் லேப்டாப் முன்னாடி வந்து உட்காந்தாங்க. அம்மாக்கள் எல்லாருமே அவங்களுக்காக சாப்பாடு செஞ்சு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. புஜ்ஜி, நைட்டு 9 மணி ஆயிடுச்சு, வாமா சாப்பிடலாம். அம்மா, நான் எந்திரிச்சதே இப்பதானே. எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாமா. எனக்கு எப்ப பசி எடுக்குதோ அப்ப நான் எந்திரிச்சு போய் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. எனக்கு மீட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, நான் வேலையை பாக்குறேன். அம்மாக்கள் 3 பேரும் வேற வழி இல்லாம சாப்பிட்டு ராத்திரி 10 மணிக்கு போய் படுத்தாங்க. பிள்ளைங்க எல்லாரும் ஒரு 12 மணி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நைட் ஷிஃப்டோட கஷ்டம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அவங்க ராத்திரி 12 மணிக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்தாங்க. அப்போ சின்ன காக்கா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த அவங்க அம்மாவை எழுப்பி, மம்மி மம்மி, எந்திருங்க மம்மி. சிச்சு காக்கா துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சா. என்னப்பா, என்ன ஆச்சு? திருடங்க வந்துட்டாங்களா இல்ல மழை வந்துகிட்டு இருக்கா? திருட யாருமே வரலம்மா. சாயங்காலம் நீங்க என் கூட ஏதோ பேசணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப எனக்கு வேலையில பிரேக் கொடுத்திருக்காங்க. வாங்க ஹால்ல உட்காந்து பேசலாம். சிச்சு காக்கா கண்ணை தொடச்சுக்கிட்டு ரொம்ப கோவமா,
என்னடா நைட்டு 12 மணிக்கு வந்து என்ன தூக்கத்துல எழுப்புற? இந்த மாதிரி தூக்கத்துல வந்து என்னை எழுப்புனா எனக்கு நான் யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது இப்ப வா உக்காந்து பேசலான்னு கூப்பிடுற? போடா, போய் உன் கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இரு. இன்னொரு பக்கம் ராத்திரி 1 மணிக்கு பன்னு கிடக்கி பசி எடுத்துச்சு. கிச்சனுக்கு போய் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்ல. வேற வழி இல்லாம கடைசியில அவங்க அம்மா சோட்டுவ வந்து எழுப்புனா. அம்மா, அம்மா, கொஞ்சம் எந்திரிங்கம்மா. அப்போ சோட்டுவும் எழுந்திருச்சு. என்னப்பா, அதுக்குள்ள விடிஞ்சு போச்சா? காலையில ஆவலம்மா, இது நைட்டு 1 மணி. எனக்கு வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப போர் அடிக்குதும்மா. எனக்கு இந்த குளிருக்கு சுட சுட மிளகா பஜ்ஜிய சாப்பிடணும் போல இருக்கு. நீங்க எந்திரிச்சு வந்து எனக்கு மிளகா பஜ்ஜி சுட்டு கொடுங்க. சோட்டு ரொம்ப கோவமா, என்னது பஜ்ஜியா? நைட்டு மணி எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தியா? நைட்டு நேரத்துல சிட்டில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ என்ன எழுப்புறியா நீ? டேய், என்ன நிம்மதியா தூங்க விடுறா, இல்லனா அந்த டப்பால என்ன இருக்கோ போய் பார்த்து சாப்பிடுறா. இன்னொரு பக்கம் ராத்திரி 2 மணி இருக்கும். புச்சி தொடர்ந்து சிஸ்டம் பாத்துக்கிட்டே இருந்ததுனால அவளுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சுது. அம்மா, அம்மா, எனக்கு இந்த சிஸ்டம பார்த்து பார்த்து ரொம்ப தலை வலிக்குது. அந்த ஜெண்டு பாம் எங்க இருக்குன்னு எடுத்து கொடுங்க. அப்படியே எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு குடுக்குறீங்களா ப்ளீஸ்? அப்போ துணிக்குருவியும் எழுந்துச்சு உக்காந்து, அம்மா புஜ்ஜி, பகல் முழுக்க வேலை செஞ்சு செஞ்சு இடுப்பு ரொம்ப வலி எடுக்குதுமா. காலையில கூட காஃபிய குடிச்சிட்டு தானே படுத்து தூங்குனேன். மறுபடியும் இப்ப காஃபி வேணுமா? உன்னோட தலைவலிக்கு காரணம் அந்த சிஸ்டம் தான். சரி, இது கொண்டு வரேன். அப்படி ராத்திரி முழுக்க பசங்க 3 பேரும் அம்மாங்கள தூங்கவே விடல. அடுத்த நாள் காலையிலயும் ஆச்சு. பாவம் அம்மாக்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆனா பசங்க 3 பேரும் காலையில 9 மணிக்கு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அம்மாக்கள் 3 பேரும் மறுபடியும் வெளியில வந்து மரத்துக்கு கீழே உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. ராத்திரி முழுக்க சரியா தூக்கம் இல்ல அப்படிங்கறதுனால அவங்க கண்ணெல்லாமே செவந்து போயிருந்துச்சு. என்ன சிச்சு, சோட்டு, உங்க மூஞ்சியும் வாடி போயிருக்கு. நைட்டு தூங்கலையா? சிச்சு கவலையா, தூக்கமா? நான் எங்க தூங்குறது? நைட்டு முழுக்க என்னோட பையன் என்ன தூங்க விடுறானா? அவன் ஏதோ முழிச்சுக்கிட்டு வேலை செய்யறான். இதனால எனக்கு தான் பைத்தியம் பிடிக்குது. என்னோட பிரச்சனை கூட அதுதான் சிச்சு. என் பையன் மத்தியானம் 2 மணிக்கு எந்திரிச்சு எனக்கு மசால் தோசை வேணும்னு சொல்றான். நேத்து நைட்டு எந்திரிச்சு வந்து பஜ்ஜி வேணும்னு சொல்றான். நைட்டு முழுக்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. ஆமாண்டி, நம்ம பசங்க நம்ம கூடயே இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்குவோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஒர்க் டைமிங்ஸால அவங்க நைட்டு முழுக்க வேலை செஞ்சு பகல்ல தூங்குறாங்க. நம்ம நைட்ல தூங்கும்போது நம்மளால நிம்மதியா தூங்கவே முடியல. இதனால நம்மளுக்கும் ஹெல்த் பிரச்சனை வர மாதிரி இருக்கு. இத சரி பண்ண ஏதாவது ஒரு ஐடியா தேடி ஆகணும். அப்படி சாயந்தரம் 4 மணிக்கு பசங்க 3 பேர் எழுந்துச்சு குளிச்சு முடிச்சிட்டு வரும்போது ஹால்ல அம்மாங்க 3 பேருமே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா எல்லாரும் இப்படி உட்காந்துக்கிட்டு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம் புஜ்ஜி, நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நாளைக்கே நீங்க எல்லாம் சிட்டிக்கு கிளம்புங்க. அதுக்கு பன்னு கிளி, என்னம்மா, நாங்க கொஞ்ச நாளுக்கு உங்க கூடயே இருக்கலான்னு வேலைக்கு லீவ் போட்டுட்டு இங்க வந்தா எங்களை போக சொல்றீங்க. நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டுமா? தப்பு உங்களோட இது இல்லடா பன்னு. நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே அந்த வேலையோடது. பகல் முழுக்க எல்லாரும் படுத்து தூங்குறீங்க, நைட்ல உட்காந்து வேலை செய்றீங்க. இந்த ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தா சரியா வராது. ஆமாம் பச்சின்னு, நீங்க சிட்டில 24 மணி நேரம் வேலை செஞ்சாலும் அங்க ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு டெலிவரி நல்லாவே கிடைச்சிரும். ஆனா இந்த கிராமத்துல உங்களுக்கு அந்த வசதியெல்லாம் இல்ல. அதனால நீங்க சிட்டிக்கே கிளம்புங்க. ஆமாம் புஜ்ஜி, நீங்க எல்லாரும் எங்க கூட இருந்தாலும் எங்களால உங்க கூட நிம்மதியா உட்காந்து பேச முடியல. அதனால நீங்க சிட்டிக்கே கிளம்பி போங்க. ஆனா ஒரு கண்டிஷன், ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை 2 நாள் நீங்க கிராமத்துக்கு வாங்க. வரும்போது உங்களோட லேப்டாப்பை அங்கே வச்சுட்டு வந்துருங்க. 2 நாள் லீவ் போட்டுக்கிட்டு சந்தோஷமா எங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அம்மாக்களோட கஷ்டத்தை பிள்ளைங்க 3 பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ராத்திரி முழுக்க அம்மாக்களுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க கிராமத்துக்கு வந்தா உங்க கூட இருக்கலாம்னு நினைச்சோமே தவிர எங்களால உங்களுக்கு பிரச்சனை வரும், நாங்க லேப்டாப்பை வச்சுக்கிட்டு இருந்தா வேலை செய்யுமே தவிர உங்க கூட சந்தோஷமா இருக்க மாட்டோமா? ஆமாம்மா, நாங்க நீங்க சொன்ன மாதிரியே செய்யறோம். நாளைக்கே நாங்க சிட்டிக்கு கிளம்பி போயிடுறோம்.
சாட்டர்டே சண்டே 2 நாள் இங்க வரும்போது லேப்டாப் ஃபோனு எதுவுமே தொட மாட்டோம். நான் கூட தான் மம்மி. இனிமே சாட்டர்டே சண்டே 2 நாள் வந்து இருந்து பகல்ல பேசிக்கிட்டு நைட்ல உங்களை நிம்மதியா தூங்க விடுறேன். பசங்களோட முடிவை கேட்டு அம்மாக்கள் 3 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் காலையில பசங்க 3 பேரும் ஊரை விட்டு சிட்டிக்கு கிளம்பிட்டாங்க. அன்னையில இருந்து ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு வேலை இல்லாதப்போ ஊருக்கு வந்து அம்மாக்கள் கூட அவங்க நேரத்தை சந்தோஷமா செலவிட்டாங்க. மத்த நாட்கள்ல அவங்க சிட்டில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மாக்கள் எல்லாருமே வீட்ல ராத்திரியில நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க.